நாம் காணாமல் போவதும் அவளிடமே, நம்மை கண்டெடுப்பதும் அவளிடமே. பெண்ணே, உன்னிடமிருந்து நம்மை காப்பாற்று என்று பெண்ணை பற்றி பித்தனாக உருமாறி கவிக்கோ அவர்கள் என்ன சொல்ல வருகிறார் இன்று பிரசின்ஃபோ சேனலில் உங்களுக்காக. பெண்களின் கூட்டத்தைக் கண்டு பித்தன் விலகி ஓடினான். நீ பெண்களை வெறுப்பவனா என்று கேட்டேன். இல்லை, அவர்களை வெறுக்காமல் இருக்கவே விலகிச் செல்கிறேன். பெண் தூரத்தில்தான் அழகாயிருக்கிறாள் என்றான். அவன் மேலும் சொன்னான், சொர்க்கத்தையும் நரகத்தையும் பூமியிலேயே நாம் சுவைத்து பார்க்கவே இறைவன் பெண்ணை படைத்தான். நாம் அவள் வழியாகவே பிரவேசிக்கிறோம், அவள் வழியாகத்தான் வெளியேறவும் வேண்டும். அவள் பொருள் புரியாத கவிதை, அதனால்தான் அவள் கவர்ச்சி மங்குவதில்லை. அவள் தாயாகி பரிபாலிக்கிறாள், தாரமாகி நிக்கிரகம் செய்கிறாள். நெருப்பு கண்ணாடியில் பிரதிபலிக்கும் நம் விரோத பிம்பம் அவள். நம்மை வசீகரித்து நம் சிறகுகளை எரிக்கும் விளக்கு அவள். அழகான ஆயுதங்களால் நம்மை தாக்கி விளையாடும் பிரியமான எதிரி அவள். அவள் சரக்கோடு தீர்வதில்லை. அவளிடம் தோற்பதால் நாம் தப்புகிறோம். நம்மை இரையாக பிடித்து உண்ண இருட்டு மூலைகளில் அவள் வலை பின்னுகிறாள். நம்மை விழுங்குவதும் உமிழ்வதுமாக அவள் சலிக்காமல் விளையாடுகிறாள். அவள் ஆகர்ஷணத்தின் அடிமைகளாகி அவளையே சுற்றிச் சுழலும் பரிதாபமான கிரகங்கள் நாம் காணாமல் போவதும் அவளிடமே, நம்மை கண்டெடுப்பதும் அவளிடமே. பெண்ணே, உன்னிடமிருந்து நம்மை காப்பாற்று என்று பிரார்த்திப்போமாக. அருமை. பசியை பற்றி பித்தனாக உருமாறி கவிக்கோ என்ன சொல்ல வருகிறார்? நாளை மீண்டும் கவிதை பேசலாம். பிரியங்களுடன் பிரசன்னா.